இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். சிவகங்கை மாவட்டம் தேவக்கோட்டை அருகே கடம்பங்குடி கிராமத்தைச் சேர்ந்தவர் சுதா. வயது 36. கணவர் இறந்து விட்டார். 2 மகன்களுடன் வசித்து வந்தார். அதன் பிறகு இளையான்குடி புக்குளம் கிராமத்தைச் சேர்ந்த 30 வயதான சுபாஷ் என்பவருடன் சுதாவுக்கு பழக்கம் ஏற்பட்டது. இருவரும் சேர்ந்து வாழ ஆரம்பித்தனர். ஆனால் சுபாஷின் நடவடிக்கைகள் சரியில்லாததால் இருவருக்குள்ளும் பிரச்சனை ஏற்பட்டது. சில மாதங்களுக்கு முன் சுபாஷும் சுதாவும் பிரச்சனை ஏற்பட்டு பிரிந்தனர். காளையார் கோவிலில் மகன்களுடன் வசித்து வந்தார். இந்நிலையில் உடல் நலக்குறைவால் பாதிக்கப்பட்ட தாயாரை சிவகங்கை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சுதா சேர்த்தார். தாய்க்கு துணையாக அவருடனே மருத்துவமனையில் தங்கி இருந்தார். நேற்றிரவு மருத்துவமனையில் இருந்தார். அப்போது அங்கு வந்த சுபாஷ் சுதாவுடன் சமாதானம் பேசினார். தன்னுடன் சேர்ந்து வாழும்படி கூறியுள்ளார். அதை சுதா ஏற்கவில்லை. அவர்களுக்குள் தகராறு ஏற்பட்டது. மருத்துவமனை ஊழியர்கள் சுபாஷை வெளியேற்றினர். ஆத்திரத்துடன் கடைக்கு சென்ற சுபாஷ் போர்வை மற்றும் கத்தியை வாங்கினார். மருத்துவமனைக்கு மீண்டும் வந்தார். அப்போது பாதுகாப்பு பணியில் இருந்தவர்கள் அவரை உள்ளே விடாமல் தடுத்தனர். போர்வையை கொடுத்துவிட்டு வந்து விடுகிறேன் என கெஞ்சியதால் உள்ளே விட்டனர். உள்ளே சென்ற அவர் சுதாவிடம் போர்வையை கொடுத்தார். அப்போது அதனுள் மறைத்து வைத்திருந்த கத்தியை எடுத்து சுதாவை சரமாரியாக குத்தினார். மருத்துவமனை ஊழியர்கள் சுபாஷை பிடிக்க ஓடி வந்தனர். அதற்குள் அவர் தப்பி ஓடிவிட்டார். காயமடைந்த சுதாவுக்கு டாக்டர்கள் சிகிச்சை அளித்து வருகின்றனர். சிவகங்கை நகர போலீசார் சுபாஷை கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். சிவகங்கை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை வளாகத்தில் அண்மை காலமாக குற்றச்சம்பவங்கள் அதிகரித்து வருவதாக நோயாளிகளும் உறவினர்களும் குற்றம் சாட்டுகின்றனர். சிகிச்சைக்காக வரும் நோயாளிகளுக்கு உரிய பாதுகாப்பு வழங்க வேண்டும். நுழைவாயிலில் அனைவரையும் சோதித்த பிறகே உள்ளே விட வேண்டும். 24 மணி நேரமும் போலீஸ் பாதுகாப்பு போட வேண்டும் என நோயாளிகளின் உறவினர்கள் வலியுறுத்துகின்றனர்.